இது வந்து கீரை மசியல். இன்றைக்கி வந்து கீரை மசியல் வந்து அரைக்கீரை மசியல். அரைக்கீரையை நல்லா வாங்கி நெருக்கி அலசி பொடியாக நெருக்கி வச்சுக்க வேண்டியது. கீரையை அலசி வச்சு கொஞ்சம் உப்பு, ஒரு 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயம் போட்டு நல்லா வேக வச்சு வெந்த துவரம் பருப்பை போட்டு நல்லா கடைஞ்சி இறக்கி வச்சு கீழே இறக்கி வச்சு 2 கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பாதி காஞ்ச மிளகா தாளித்து கொட்ட வேண்டியது கீரை மசியல். வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டை நெருக்கி பொடியாக எடுத்து வச்சுட்டு சிறுபருப்பு, அதான் பயத்தம்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுட்டு, ரொம்ப ஊறக்கூடாது, கொஞ்சம் ஊற வச்சுக்கணும். இழுப்பு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 கடுகு, அதுக்கு தேவையான காஞ்ச மிளகாயும் போடலாம், இல்லை பச்சை மிளகாயை கீரி போட்டால் இன்னும் நல்லாவும் இருக்கும். போட்டு இந்த வாழைத்தண்டை நெருக்கினதை அலம்பி போடணும். கடுகு வெடித்தோடனே வாழைத்தண்டை நெருக்கினதை அலம்பி போட்டு நல்லா அதுக்கு தேவையான உப்பு ரொம்ப போட்டுறக்கூடாது, லிமிட்டாக உப்பு போட்டு தட்டு போட்டு மூடி வச்சா வெந்து போயிடும். வெந்தோடனே இந்த ஊற வச்ச பயத்தம்பருப்பை திருக புழிஞ்சு அந்தெல்லாம் போட்டு தேங்காயும் போட்டு பச்சை கருவேப்பிலையை போட்டால் வாழைத்தண்டு பொரியல். இது வந்து பரங்கிக்காயும் கீரை குச்சியும் சாம்பார். பரங்கிக்காயும் கீரை குச்சியும் போட்டு சாம்பார். எப்பவும் போல் 4 பேருக்கு ஒரு 50 கிராம் புளி, 100 துவரம் பருப்பு போட்டு வேக வச்சு புளியை கரைச்சி வச்சு உப்பு, சாம்பார் தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம், கடுகு, வெந்தயம், மிளகா தாளித்து கொட்டி இந்த கீரை தண்டை போட்டு நல்லா வதக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த பரங்கிக்காயும் போட்டு வதக்கி இந்த புளி தண்ணியில் தூக்கி கொட்டினா காய் வெந்து போயிடும். வெந்தோடனே பருப்பை கரைச்சி அதில் ஊற்றிட்டோன்னா சாம்பார். இது வந்து கீரை தண்டு பரங்கிக்காய் சாம்பார், வாழைத்தண்டு பொரியல், கீரை மசியல், ரைஸு 1.5 கப்பு ரைஸு, 4.5 கப்பு ஜலம். இதுமாரி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வெங்காயம்லாம் கிடையாது, தக்காளி கிடையாது, ஆர்டினரி சமையல். சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.